ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மோட்டோ G04 அப்படின்னு சொல்லிட்டு பிளிப்கார்ட்ல ஆஃபீஸ்ல ஒரு 4 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்ட்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு பிராண்ட் ஒரு மாடல் லான்ச் பண்றாங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். இந்த மொபைல்ல என்ன யூனிக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியமான ஒரு டிசைன் ஃபேக்டர், அது போக இங்க டீசென்டான எப்பயும் போல மோட்டோவோட வந்த T606 ப்ராசஸர் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் எப்பயும் போல சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸோட தான் இந்த மொபைல் இருக்குங்க. எப்பயும் பார்த்து பழகின மொபைல் மாதிரி தான் இந்த மோட்டோ G04S இருக்குன்னே சொல்லலாம். சோ என்னதே இருந்தாலும் இந்த போன் எப்படி இருக்கு, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வேற என்ன சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குன்னு இந்த மாதிரி இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் மோட்டோ G04X பாக்ஸ். ஒரு ரெகுலரான மோட்டோ பாக்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் சாஃப்ட்வேர் கேஸ் போட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வாரண்டி பாக்ஸ், யூசர் கேரண்டி, சிம் மேனேஜர் டூல், 10W சார்ஜர் அண்ட் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த மோட்டோ G04 இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அது போக இந்த மொபைல்ல 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 464GB வேரியன்ட் ஒரு 7000 ரூபாய்க்கும் 828GB ஒரு 8000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு மாதிரி 4 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு, கார்டு ஆஃபர்ஸ் இந்த மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது பின்னாடி எப்பயும் போல உங்களுக்கு பிரீமியமான ஒரு டிசைன் ஃபேக்டர் மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ல சென்ட்ரல் மோட்டோ லோகோவோட 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்து பிளாஷோட அந்த கேமரா பம் மட்டும் கொஞ்சம் பல்ஜியா இருக்கு. மீதி ஒரு பிளாட்டான பிளைனான ஒரு சூப்பரான மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இங்க டிசைன் ஃபேக்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட ஃப்ரேம் பார்க்கும்போது PMMA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பஞ்ச்கோல் கேமராவோட ஒரு பிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ரெகுலரான மோட்டோ டிசைன் எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இந்த மோட்டோ G04ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.5 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், HD+ டிஸ்பிளே, 269 ppi ஒரு பஞ்ச்கோல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்பிளே சூப்பராகவே இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் குட். இந்த பிரைசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு கலர் அக்யூரசியோட இந்த வட்டம் மோட்டோ G04ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் வெறும் ஒரு 179 கிராம், திக்னஸ் 8mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் வித் டவுலி ஆட்டம்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band support, Bluetooth 5.0, Type C port, side mount fingerprint sensor, gesture mode support, 4GB virtual RAM support. So இது மாதிரி ரெகுலரா நம்ம மோட்டோ போன்ஸ்ல எப்படி பாக்குறோமோ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ல அதே மாதிரிதான் இந்த வட்டம் மோட்டோ G04ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்ப்போம். 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 15W ஃபாஸ்ட் சார்ஜிங், பட் ஆனா பாக்ஸ்க்குள்ள 10W தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் இந்த 10W வச்சு சார்ஜ் பண்ணும்போது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த போன்ல கிடைக்குதுன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு 16MP அண்ட் ஒரு AI லென்ஸ், ஃப்ரண்ட்ல 5MP செல்ஃபி கேமரா, இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் ஒரு ஆவரேஜான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த போன்ல இருக்குன்னே சொல்லலாம். சோ அது போக இந்த கேமரா செக்மெண்ட் பார்க்கும்போது நைட் மோட், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் நிறைய சிறப்பு அம்சங்கள் இங்க கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆவரேஜான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ், செல்ஃபி ஆகட்டும் பிரைமரி சென்சார் ஆகட்டும் ஒரு ஆவரேஜான எக்ஸ்பீரியன்ஸோட தான் இந்த கேமரா செக்மெண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல இந்த போன்ல யூனிசாக் ப்ராசஸரோட கலை இறக்கிருக்காங்க. T606 ஒரு 12 மார்க்கெட்டோட 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலை இறக்கிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்ட் அண்ட் கன்சிடென்சி ஆப்டாப் ஜம்ப் பண்றாகட்டும், ஆப்டாப் ஜம்ப் ஆப் ஓப்பனிங்கா இருக்கட்டும், இங்கோட கன்சிடென்சி நல்லா இருக்கு. இந்த போன் மட்டும் கிடையாது, மோட்டோ போனாலே பெரிய ஒரு மேஜர் பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓவரால் தட் இந்த ப்ராசஸர் பொறுத்தளவு ஒரு டே டு லைஃப்ல நிறைய வீடியோஸ் பாக்குறீங்க, சோசியல் மீடியால ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்றீங்க, ஆப்டாப் ஜம்ப் பண்றாகட்டும், எந்த ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல பார்க்கும்போது மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற தரம் இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. ஓவரால் டே டு லைஃப்ல ஒரு மாடரேட் யூஸருக்கு ஒரு மாடரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு ப்ராசஸரோட தான், ஒரு மாடரேட்டான ஒரு ப்ராசஸரோட தான் இந்த போன் கலை இறக்கிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ G04 எப்படி வேணா சொல்லிக்கோங்க, ஏன்னா பேருனா என்னன்னா வேணா அவங்க வச்சுக்கிறாங்க. என்னதே இருந்தாலும் இந்த ப்ராசஸரை இவங்க விடுற மாதிரியே தெரியல. மோட்டோ சைட்ல இருந்து இந்த T606 கேட்டு ரொம்ப அழுத்து போச்சு. ஒரு போன்ல வந்தா பரவாயில்ல, 2 போன்ல வந்தா வர நிறைய பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ப்ராசஸரை தவிர்த்து எந்த ப்ராசஸரோட
இவங்க கம்பைன் பண்ணி எந்த ஒரு சீரீஸுமே லான்ச் பண்ணல மோட்டோ சைட்ல இருந்து. அதை தவிர்த்து எப்பயும் போல டிஸ்பிளேல மோட்டோ டிஸ்பிளே நல்லாவே இருக்கு. குட் இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. 90Hz டஃபர் ஸ்டேடி எப்பயும் போல அட்ஜஸ்டபிள் டிஸ்பிளே தான். சாஃப்ட்வேர் ஆர்டர்ஸ் குறைய சொல்ல முடியாது. இந்த வட்டம் Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. மேஜர் பாசிட்டிவா இருக்கு. Android 13 இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல மீதி போன் இருக்கும்போது வெறும் இவங்களுக்கு ஒரு 7000 ரூபாய்க்கு Android 14 வித் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட வருது. மேஜர் பாசிட்டிவ் இந்த மோட்டோ பிராண்டிங் இருக்கு. அது இந்த மாடலுக்கு ஸ்பெசிபிக்கா ரொம்ப ஹைக்கா இருக்குன்னே சொல்லலாம். Android 14 வருது. ஓவரால் இந்த எப்பயும் போல LPDDR4X UFS 2.2 சப்போர்ட், கெஸ்டர் மோடு, இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. டவுலி ஆட்டம்ஸோட இருக்கு. ஓவரால் தட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கு. பேட்டரி ஒரு 6000 mAh பேட்டரி எப்பயும் போல மோட்டோ மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். பட் ஆனா இந்த இடத்துல கொடுக்கல. என்னதே இருந்தாலும் 5000 mAh பேட்டரி 1 டே வரைக்கும் நல்லாவே பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ஆவரேஜான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யூசருக்கு 1.5 நாள் வரைக்கும் தாராளமா இதோட பேட்டரி பேக்கப் கிடைக்கும். ஓவரால் கேமரா பத்தி நம்ம பேசவே வேண்டாம். ரொம்ப கழிவுல ஊத்துற மாதிரி வரும். ஏன்னா ரொம்ப ஆவரேஜாவே இருக்கு. கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த போன் செட் ஆகாது. கண்டிப்பா அந்த போனை பத்தியே யோசிக்காதீங்க. சோ இந்த போன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோ தவிர்த்து ஒரு செகண்டரி போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல நிறைய ஒரு ஷாப்புக்கு ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல நம்ம பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த போன் எல்லா விதத்திலுமே சூட் ஆகும். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோல இந்த சரௌண்டிங்க்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த கேமிங் விளையாட போறேன், அது போக அந்த கேமரா எல்லாம் பறந்து அப்படியே செல்ஃபி எல்லாம் பயங்கரமா எடுக்க போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த மொபைல் செட் ஆகாது. அப்ப ஆன்லைன் கிளாஸ்க்கு செட் ஆகுமா ஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகும். ஒரு 5 MP இருக்கிறதுனால ஓவரால் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்கும். அந்த கேமரா, அதாவது ஆன்லைன் கிளாஸ்க்கு மட்டும் அட்டென்ட் பண்றவங்களுக்கு. ஓவரால் தட் இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த மோட்டோ G04S அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த போனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.